நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப பாப்புலர் ஆகாத ஆனா அதே சமயத்துல நல்ல growth பொட்டன்ஷியலும் இருக்கிற குவாலிட்டியான ஹிடன் ஜெம்ஸ் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். 1000 ரூபாய்க்கு கீழே இதே மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஸ்டாக்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பற்றியும் இந்த கம்பெனியுடைய பிசினஸ் பற்றியும். லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் சென்னையில ஹெட் ஆபீஸ் இருக்கிற லீடிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனி. ஐடி செக்டாருடைய ஒரு சப் கேட்டகரியா இந்த கம்பெனி வந்தாலும் இவங்களுடைய பிசினஸ் பியூர் பிளே டேட்டா அனலிட்டிக்ஸ். இவங்களுடைய பிசினஸ் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஃபார் அதர் கம்பெனிஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அங்க பில்லிங் சமயத்துல நம்மளுடைய மொபைல் நம்பரை கேட்பாங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுக்காக. ஆனா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிற அதே சமயத்துல இந்த மொபைல் நம்பர் வச்சிருக்கிற பர்சன் என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றாங்க, அவங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன, ஸ்பெண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கண்டினியூஸா வாங்குறாங்க, இந்த எல்லா டேட்டாவும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய சர்வர்ஸ்ல கேப்சர் ஆகும். இப்படி சோர்ஸ் பண்ற டேட்டா வச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு 4 வகையான ஆக்ஷனபிள் இன்சைட்ஸை ப்ரொவைட் பண்றது தான் இந்த அனலிட்டிக்ஸ் கம்பெனிஸோட வேலை. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ், போன வருஷங்கள்ல சேல்ஸ் எப்படி இருந்திருக்கு. அடுத்தது டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ், எந்த ஏரியால எந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் அதிகமா இருக்கு, எது இன்வென்டரி அப்படியே தேங்குது. அடுத்து ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ், பாஸ்ட் ட்ரெண்ட்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி எந்த ப்ராடக்ட்டோட இன்வென்டரி அதிகப்படுத்தலாம், எதை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. கடைசியா பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இப்படி கம்பெனி ஓவராலா ராவா கலெக்ட் பண்ற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ற வேலையை இந்த அனலிட்டிக்ஸ் கம்பெனிஸ் பண்றதால இப்போ இந்த அனலிட்டிக்ஸ் கம்பெனிஸோட பிசினஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒர்க்கை எல்லா ஐடி கம்பெனிஸுமே ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இந்த ஒரு ஏரியால மட்டும் லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்றதால இவங்களுடைய பிசினஸ் இந்தியா அப்படிங்கறத தாண்டி வேர்ல்டு லெவல்ல டாப்ல இருக்கிற 500 கம்பெனிஸ்ல 30 கம்பெனிஸ்க்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் சர்வீஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. நாம எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு பார்த்தோம். ஆனா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிஸ்க்குமே எல்லா செக்டாருக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. வேற என்னென்ன செக்டார்ஸ்க்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு செல்லிங்ல இருக்கிற கம்பெனிஸ், B2C இருக்கிற கம்பெனிஸ்க்கு கஸ்டமர்ஸை செக்மெண்ட் பண்றதுக்கு, அந்த கஸ்டமர்ஸை செக்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிராஸ் செல்லிங், அப் செல்லிங் இதெல்லாம் பண்றதுக்கு. அடுத்து சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ், இந்த பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு இன்வென்டரியை மேனேஜ் பண்றதுக்கு, டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி சோர்ஸ் பண்றதுக்கு இதுக்கும் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன விளம்பரத்தை எந்த கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டா காமிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டட் ப்ராடக்ட் யூடியூப்ல நமக்கு விளம்பரமா வருதுன்னா அதுக்கு பின்னாடியும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனிஸ் தான் இருக்குது. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா அப்படின்னா அது பேங்கிங் சைட்ல கஸ்டமர்ஸ் உடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்றதுக்கு, அடுத்து எந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணலாம், அதுவும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சஜஸ்ட் பண்ணலாம், இது எல்லாம் அந்த கஸ்டமருடைய பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி சிஸ்டமே அனலைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்றதால பேங்கிங் சைடுடைய ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும், டெசிஷன்ஸும் வேகமா எடுக்கலாம். அப்படிங்கறதால இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ பேங்கிங் சைடுல மிக அதிகமான ஒரு வளர்ச்சியிலும் இருக்குது. கடைசியா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பிசினஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது இல்ல. இதை தாண்டி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே HR டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாஃப்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதுக்கு பேஸ் பண்ணி காம்பன்சேஷன் கொடுக்கிறது, இதையெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கும் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பியூர் பிளே டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனி. ரெண்டாவது இவங்களுடைய கஸ்டமர் பேஸ் ஒரு கண்ட்ரியை ஒரு ஜியோகிராஃபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடாம கிட்டத்தட்ட இவங்களுடைய பிசினஸ் வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதால ஜியோகிராபிக்கல் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இல்ல. அடுத்து இந்த செக்டாருடைய growth பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிறதால லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் உடைய பிசினஸும் கிராஜுவலா grow ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஓனர்ஷிப்ல 65% இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்குது. இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு இது ஒண்ணுதான் சிங்கிள் பிசினஸ் அப்படிங்கறதால அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இந்த ஒரு பிசினஸ்ல இருக்குது. ரீசெண்டா இந்த கம்பெனி டிசிஷன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பிசினஸும் இவங்களுடைய பிசினஸோட ஆட் ஆகிறதால வர நாட்கள்ல இவங்களுடைய ரெவென்யூ இன்னும் ஹையரா இருக்கும். அடுத்து டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருக்க இன்னொரு கம்பெனியான டேட்டா பிரிக்ஸோட பார்ட்னர்ஷிப்பும் டை அப் பண்ணிருக்காங்க. இதுவும் இவங்களுடைய பிசினஸை ஆர்கானிக்கா க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர்ல 714 கோடி ரூபாயை கன்சாலிடேட்டட் ரெவென்யூவா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல எல்லா எக்ஸ்பென்சஸ் போக கம்பெனிக்கு
258 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டா வந்து சேர்ந்திருக்கு. கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மார்ஜினோடையும் டெப்ட் ஃப்ரீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோடையும் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 393 ரூபாயிலையும் ஏர்னிங் பெர் ஷேர் 5.44, பிரைஸ் பை ஏர்னிங் 72 அப்படிங்கிற அளவிலையும் இருக்குது. 197 ரூபாய்க்கு 2021ல ஐபிஓ வந்த அந்த கம்பெனி இப்போ 393 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இந்த பிரைஸ்ல இந்த கம்பெனியை போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ண வேண்டாம், வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு 40 to 50% அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைச்சது அப்படின்னா இந்த கம்பெனியுடைய பொட்டன்ஷியலுக்கு அது ஒரு பார்கெயின் பிரைஸ் அப்படிங்கிற அளவுல இருக்கும். அந்த பிரைஸ்ல போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்றதை பத்தி கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோல இந்த செக்டாருக்கும் இந்த கம்பெனிக்கும் பாசிட்டிவா இருக்கிற விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இந்த செக்டாருக்கும் இந்த கம்பெனிக்கும் நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.